வணக்கம். நேற்று அரசியலில் நடந்த சில முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னா, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் பாஜகவோட உயர்மட்ட குழு ஆலோசனை கூட்டம் நேற்று நடந்துச்சு. இதில் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா முக்கியமான தலைவர்கள் எல்லாத்துக்குமே அழைப்புதல் கொடுத்துருந்தாங்க. எல்லாருமே வரைஞ்சி கட்டி போயிருந்தாங்க. அண்ணாமலை போல். அண்ணாமலை சில முக்கியமான வேலைகள் இருக்குது, நான் ஏற்கனவே கமிட்மெண்ட் கொடுத்த மாதிரி நிறையா ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியிருக்கு, அதனால் என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். ஏற்கனவே பார்த்திங்கன்னா அண்ணாமலை மேலே புகார் பெட்டியில் பயங்கரமாக வாசிச்சுட்டே இருக்காங்க. அவருடைய குருநாதர் PL சந்தோஷ் தமிழ்நாட்டுக்கு வரும்போதே பார்த்திங்கன்னா, நயனா நாகேந்திரன் அண்ணாமலை பற்றி பயங்கரமான ஒரு புகாரெல்லாம் கொடுத்தாரு. இப்படி தொடர்ந்து அண்ணாமலை மேலே அமித்ஷாட்டையும் புகார் கொடுக்குறாங்க. நிர்மலா சீதாராமன் பேசும்போது கூட, அந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசும்போது கூட அவங்களும் பார்த்திங்கன்னா அண்ணாமலை மறைமுகமாக அட்டாக் பண்ணி பேசினாங்க. இப்படி தொடர்ந்து அண்ணாமலை மேலே அட்டாக் பண்ணி பேசுகிறனால அங்கே போனாலும் அண்ணாமலையை பற்றி தான் புகார் சொல்ல போகிறாங்க அப்படின்னு அண்ணாமலைக்கு தெரியும். நம்ம மேலே தொடர்ந்து அதிருப்தியில் பாஜக மேலிடத்தை வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு எல்லாருமே செயல்படுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இவங்க கூட நம்ம போகிறது தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தவிர்த்துட்டார், போகலை. இதில் என்னென்னா, அண்ணாமலை வரல அப்படிங்கிறது அமித்ஷாவுக்கும் நல்லா தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை போட்டி போடணும்னு ஆசைப்படுறாரு. ஏன்னா கட்சியை வளர்த்து வச்சுருக்கிறாரு. 2021 கரூர் தொகுதியில் அரவாக்குறிச்சியில் நின்று தோற்று போயிட்டார். அதே போல் 24 நாடாளுமன்ற தேர்தலையும் போட்டி போட்டார், கோயம்புத்தூரில் தோத்துட்டார். இப்போ 2026 அவர் போட்டி போட ஆசை. அவர் தமிழ்நாட்டில் தான் செயல்படணும், தமிழ்நாட்டில் அரசியல் செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் அவருக்கு ஆசை. ஆனால் பாஜக மேலிடம் என்ன நினைக்கிது, அதை தாண்டி பார்த்திங்கன்னா பாஜகவில் இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம்னா, அவங்கெல்லாம் அண்ணாமலை இங்கே இருக்க விடக்கூடாது, அண்ணாமலை இங்கே இருந்தாருன்னா நம்மளுடைய செல்வாக்கை சரிச்சிருவார், நமக்கு இது தேவை கிடையாது, அவர் தேசிய அரசியலில் தள்ளி விட்டுலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இல்லை, அவருக்கு தமிழ்நாட்டு அரசியல் தான் அவருக்கு பிடிக்குது, அவர் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் நினைக்கிறார். அவங்க எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, அவர் சிஎம் மெட்டீரியல்ப்பா அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை நினைக்கிறாரு. அண்ணாமலைய ஆதரவாளர்களும் அதான் நினைக்கிறாங்க. அவர் சிஎம் ஆகிறதுக்கு தகுதியான நபர், மக்கள் அவருக்காக ஓட்டு போடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அவரை கொண்டு போய் ஏன் தேசிய அரசியலில் கொண்டு போய் போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கிறாங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா பாஜக மேலிடம் அதில் தான் இருக்குது. இப்போ ரொம்ப நாளாகவே இழுபறியில் இருந்துக்கிட்ட தேசிய தலைவர் பதவிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா, இப்போ அடுத்து அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சர் பதவி ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. தேசிய அரசியலில் கொண்டு வரணும், அவருக்கு முக்கியமான பொறுப்புகள்லாம் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அமித்ஷா சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. இந்த தேர்தல் வரைக்கும் இந்த பாஜக அதிமுகவுக்குள்ளே ஒரு பஞ்சாயத்து வராமல் பார்த்துக்கங்க அப்படிங்கிறது தான் நேற்று நடந்த ஆலோசனை கூட்டத்தில் சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு கோஷ்டி இருக்குது. ஒரு 10 பேரை சேர்த்து வச்சுக்கிறீங்க, நீங்களாகவே கோஷ்டி முதல்ல உருவாக்கிட்டு இருக்கீங்க. கட்சியை வளர்க்குறதுக்கான செயல்பாடுகள் சுத்தமாகவே இல்லை தமிழக பாஜகவை பொறுத்த வரைக்கும். நீங்கள் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லணும்னு அவசியம் கிடையாது, எங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் வந்துடும். அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்காக இந்த மாதிரி சண்டையெல்லாம் போட்டுட்ருக்கீங்க? கூட்டணி ஒன்று உருவாக்கியாச்சு, அதிமுக பாஜக கூட்டணி உருவாகியாச்சு. நீங்கள் அந்த கூட்டணி கட்சிக்குள்ளே எந்த விதமான ஒரு சலசலப்பும் இல்லாமல் பார்த்துக்கிறது உங்களுடைய கடமை. அதை தாண்டி பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட வேறு கட்சிகளோட கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தி நம்ம கூட்டணி NDA கூட்டணிக்குள்ளே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. NDA கூட்டணிக்குள்ளே தான் இங்கே எடப்பாடி பழனிசாமி பண்ணுற அக்கப்பொருளை அங்கெல்லாம் பிடிங்கிட்டு ஓடுது எல்லாமே. இப்போ OPS போயிட்டார், TTV தினகரன் நேற்று அறிவிச்சிட்டார். இங்கே மாதிரி பாஜகவோட உயர்மட்ட குழு அமித்ஷா வீட்டில் நடக்கும்போதே நேற்று சொல்லிட்டார், அவர் NDA கூட்டணியிலேருந்து நான் வெளியேறேன்னு TTV தினகரன் சொல்கிறார். இப்படி எல்லாருமே NDA கூட்டணியை விட்டு வெளியே போகிறாங்க. எடப்பாடி பழனிசாமியோட செயல்பாடுகள் சரியில்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சின்ன சின்ன கட்சிகளை கண்டறிஞ்சு அப்படியே கொண்டு நம்ம கூட்டணிக்குள்ளே சேருங்கன்னு அமித்ஷா பேசிகிட்டு இருக்காரு. அமித்ஷா சொல்கிறத எப்படி செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா, இங்கே வேறு பூத்து கமிட்டி அமைக்கிறேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 60 வயசுக்கு மேலே இருக்கிற நபர்களெல்லாம் கூட்டிகிட்டு நிப்பாட்டி வச்சுக்கிட்டு, நீங்கள் அது மாநாடு அப்படின்னு சொல்லி என்னையை வர வச்சு கேவலப்படுத்தி அனுப்பிச்சி விட்டீங்க. இதெல்லாம் நான் நம்புகிற மாதிரி இல்லை. இனிமேல் நீங்கள் மண்டல பூத்து கமிட்டி மாநாடு போடுங்க, அதுக்கு எப்படி ஆட்களை சேர்க்குறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நயனா நாகேந்திரன் மாநில தலைவராக பொறுப்பேற்ற பிறகு எந்த விதமான ஒரு சுற்றுப்பயணம் போல் அண்ணாமலை இருக்கும்போது நடைப்பயணம் எல்லா மாவட்டத்துக்கும் போனார். அதே போல் நயனா நாகேந்திரன் ஏதாவது ஒரு யாத்திரை ஒன்று போகலாம்ல, அது எல்லா சட்டமன்ற தொகுதி ஏரியாக்குள்ளேயும் போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நேற்றெல்லாம் பேசியிருக்கிறாரு அமித்ஷா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நடைப்பயணமா, ஐயோ நமக்கு ஒத்துறாதையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்புறமா அமித்ஷா என்ன சொல்லியிருக்காருன்னா, கிட்டத்தட்ட ஒரு 60 தொகுதி நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம 2வது இடத்துக்கு வந்தோம் பாருங்கள், அந்த தொகுதி எல்லாமே குறி வச்சு ஒரு 60 தொகுதியை மெயினாக நம்ம கனெக்ட் பண்ணி நிற்கணும். 60 தொகுதி அதிமுகவில் கேட்குறதுக்கு பாஜக ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது.
இப்போ இந்த 60 தொகுதியை எடப்பாடி பழனிசாமி கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? அமித்ஷா கேட்டாலும் கொடுக்க மாட்டேன், இல்லை கூட்டணியை விட்டு நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் அண்ணாமலைக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இனிமேல் நயினா நாகேந்திரன் தான். ஏன்னா அண்ணாமலை வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டி போடலை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அவங்க சொல்கிற காரணம் அண்ணாமலை வந்து நாங்கள் தேசிய அரசியலில் கொண்டு போகிறோன்னு அமித்ஷா தரப்பில் சொல்கிறாங்க. அண்ணாமலைக்கு அதில் விருப்பம் இல்லை. நான் வந்து தமிழ்நாட்டு அரசியலே இருக்கிறேன்யா, என்னைய விட்டுருங்கய்யா, நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன்யா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி அமித்ஷாட்ட வந்து பேசும்போது கூட வானதி சீனிவாசன் வந்து மறைமுகமாக அண்ணாமலையை வந்து குற்றம் சாட்டி பேசியிருக்கிறாங்க. கூட்டணி கட்சிக்குள்ளே வந்து சலசலப்பை ஏற்படுத்துறது சிலரோட பேச்சு இருக்குது, அதனால் வந்து கூட்டணி கட்சிகள் சரியாக நம்ம கூட செயல்பட முடியாமல் ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அமித்ஷா வந்து அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு என்ன நடக்குதுங்கிற விஷயம் கூட தெரியாமையா நான் வந்து இங்கே மேலே உட்காந்துருக்கிறேன், அதனால் எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், நீங்கள் வந்து உங்களுடைய வேலையை கரெக்டாக செய்யுங்க, சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசாக்கி பூதாகரமாக்கி ஒருத்தங்க மேலே ஒருத்தங்களை புகார் சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க, தொடர்ந்து அது மாதிரி பண்ணுறது தான் அதிருப்தி அதிகமாகிறது. செயல்படுறவங்க கூட செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலையை உங்களுடைய புகார் நீங்கள் குற்றச்சாட்டுன்னு சொல்கிறீங்களா, இது வந்து அவங்கள வந்து செயல்பட விடாமல் செய்யுது, அதிருப்தியை உருவாக்குது. ஒழுங்காக நல்லா செயல்படுறவங்களோட நீங்களும் சேர்ந்து செயல்பட்டு அவங்க எந்த அளவுக்கு பேர் வாங்குறாங்களோ அதே அளவுக்கு நீங்களும் பேர் வாங்குறதுக்கான முயற்சி எடுங்க அப்படிங்கிற மாதிரி அமித்ஷா வந்து எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம், எடப்பாடி பழனிசாமி கட்சியோட பொதுச்செயலாளராக இல்லையா அப்படிங்கிறதோட தீர்ப்பு இன்றைக்கி வருது. ஏன்னா சூரியமூர்த்தி வழக்கறிஞர் சூரியமூர்த்தி தொடுத்த வழக்கு ஏற்கனவே உரிமையல் நீதிமன்றத்தில் நடந்துச்சு. அதிமுகவோட கட்சி விதிகளின் படி வந்து எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளராக தேர்வு செய்யப்படலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருந்தார். அது உரிமையல் நீதிமன்றம் வந்து சூரியமூர்த்திக்காக சாதகமான ஒரு தீர்ப்பை கொடுத்தது. உடனே எடப்பாடி பழனிசாமி சென்னை உரிமையல் நீதிமன்றம் எப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்துக்கு போனார். உயர்நீதிமன்றத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக மேல்முறையீட்டு மனுக்கு வந்து தடை, அவருக்கு வந்து சாதகமாக ஒரு தீர்ப்பை கொடுத்துருந்தாங்க. உரிமையல் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கு இடைக்கால தடை வச்சுருந்தாங்க. சூரியமூர்த்தி ஏற்கனவே கேவிட்டு மனு போட்டிருந்தார். அந்த மனுவை பற்றி நீதிபதி வந்து பிபி பாலாஜி வந்து அதை பற்றி தெரியாமல் வந்து இவங்க வந்து ஏமாற்றி எடப்பாடி பழனிசாமி தரப்பு வந்து அந்த தடையை வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறமா சூரியமூர்த்தி வந்து கேவிட் மனு போட்டிருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சோடனே நீதிபதி பாலாஜி வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டார். ஏன்பா அதை மறைச்சி என்னையா நீங்கள் இப்படி வந்து வாங்கிட்டு போகிறீங்க, அப்படிலாம் பண்ணுறது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி வந்து தடைக்கு வந்து திரும்பவும் வந்து வாபஸ் வாங்கிட்டார். இப்போ இன்றைக்கி அதோட விசாரணையெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. அந்த விசாரணையோட தீர்ப்பு இன்றைக்கி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏற்கனவே செங்கோட்டையன் வந்து ஒரு பிரச்சனையை உருவாக்கி வச்சிருக்கிறாரு. செங்கோட்டையன் வந்து கட்சிக்குள்ளே பயங்கரமான ஒரு பிரச்சனையை உருவாக்குறாரு. எடப்பாடி பழனிசாமியோட செயல்பாடுகள் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்கி வச்சிருக்கிறார். இந்த மாதிரி சமயத்தில் இப்படி ஒரு சம்பவமா, இப்படி ஒரு தீர்ப்பு வரப்போதா, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்துச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி ஒட்டுமொத்தமாக க்ளோஸ் பண்ணிடுவாங்களே அப்படிங்கிற ஒரு யோசனை அதிமுகவில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. செல்லூர் ராஜுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்குமே ஒரு லடாய் ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மதுரையில் வந்து எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு. பிரச்சாரம் பண்ணும்போது அதுக்கு முன்னாடியே இந்த வேலுமணி ட்ரூப்பு, அதே போல் மிதுன், எடப்பாடி பையன், இவங்க எல்லாமே போய் கும்பல் சேர்க்குறது, அதுக்கான பணப்பட்டுவாடா பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இதுதான் எல்லா மாவட்டத்துலேயும் நடக்கிற ஒரு விஷயம். அதே போல் செல்லூர் ராஜிட்ட போகும்போது செல்லூர் ராஜ் கட்டுப்பாட்டில் வந்து 3 தொகுதிகள் இருக்குது. மதுரை மேற்கு, மத்திய, கிழக்கு அப்படின்னு சொல்லி 3 தொகுதிகள் இருக்குது அவர் கட்டுப்பாட்டில். அவர் வந்து ஒரே விஷயத்த சொல்லிட்டார், இங்கே பாருங்கள், நான் நிற்க போகிற தொகுதியை மட்டும்தான் என்னால் செலவு பண்ண முடியும், என்கிட்டலாம் நான்லாம் சம்பாதிக்கவும் இல்லை, என்கிட்ட பெருசாக காசும் கிடையாது, நீங்கள் வந்து இப்படி 3 தொகுதியிலையும் நீ தான் செலவு பண்ணணும், நீ தான் கும்பலை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னா என்னால் முடியாது. நான் நிற்கிறக்கூடிய தொகுதியில் மட்டும் வேணால் நான் செலவு பண்ணுறேன், மற்றதுக்கெலாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. வேலுமணிக்கு பயங்கரமான ஒரு அப்செட்டு, டென்ஷன் வேறு. இனி 10 வருஷமாக அமைச்சராக இருந்தீங்க, சம்பாதிக்கலன்னு சொல்கிறீங்க, இப்போ வந்து நீங்கள் காசு செலவு பண்ணால் தானே அமைச்சராகும்போது திடீர்னு அதிமுக ஆட்சியில் வந்து உட்காரும்போது உங்களை அமைச்சராக்குறது என்ன வரும், நீங்கள் வந்து செலவு பண்ண மாட்டேங்கன்னா சாமிங்களா நீங்கள் அதிமுக ஆட்சிக்கு வரட்டும், அதுக்கப்புறமா நான் செலவு பண்ணிக்கிறேன், இப்போ இருக்கிற காசையும் நான் செலவு பண்ணி கை காசையும் இழக்க நான் விரும்பலையா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டார். வேலுமணி வேறு வழியே இல்லை, டக்குப்புக்குன்னு இறங்கி அவரே வந்து எல்லா ஆட்களையும் ரெடி பண்ணி கும்பலை சேர்த்து எடப்பாடி பழனிசாமியை வந்து கொஞ்சம் சந்தோஷப்படுத்தியிருக்கிறாரு அப்படிங்கிறது தான். இது எடப்பாடி பழனிசாமி காதுக்கு இது போயிருக்கு. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமிக்கும் செல்லூர் ராஜுக்கும் ஆகலை. செல்லூர் ராஜு வந்து என்னென்னா, எடப்பாடி பழனிசாமி டாக்டர் சரவணனை வேணும்னே தனக்கு எதிராக வளர்த்து விட்றாரு அப்படிங்கிற ஒரு கோபம் அவருக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. இந்த கோபத்தை தாண்டி செல்லூர் ராஜு வந்து எடப்பாடி பழனிசாமியோட இந்த பிரச்சாரத்துக்கு செலவு பண்ணலை அப்படிங்கிற ஒரு கோபமும் சேர்ந்துக்கிச்சு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா செல்லூர் ராஜு வந்து ஒரு கும்பலை கூட்டிகிட்டு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு சால்வை கொடுக்கும்போது ஒரு அம்மா வந்து எடப்பாடி பழனிசாமி யார்
யாருன்னே தெரியாமல் அவருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு நேராகவே செல்லூர் ராஜிட்ட வந்து அந்த சால்வியை கொடுக்க செல்லூர் ராஜு ஒரே பதட்டமாயிட்டார். இந்தம்மா அங்கே கொடுமான்னு கையை கட்டுறாரு. அந்த அம்மா நேராக செல்லூர் ராஜிட்ட தான் கொடுக்குது. செல்லூர் ராஜ் இது எடப்பாடி பழனிசாமிக்கு பயங்கரமான டென்ஷன், வேறு வழி இல்லை. செல்லூர் ராஜை கூப்பிட்டு வாங்கிக்கங்க, உங்களுக்கு தானே கொடுக்குறாங்க வாங்கிக்கங்க அப்படின்னு ஜாடையில் காட்டுறாரு. ஒரு வயிற்றுச்சலோடு காட்டுறாரு. வேறு வழியே இல்லாமல் செல்லூர் ராஜ் வாங்கிட்டு அதை அப்படியே அவர் பின்னாடி இருக்க பிஏட்ட கொடுக்குறாரு. இதை பார்த்துட்டு இருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு பயங்கரமான டென்ஷன். முக்கியத்துவம் யாருக்கு கொடுக்கணும்? நான் தான் கட்சியோட பொதுச் செயலாளர். ஆனால் இந்த ஏரியாவில் பொதுச் செயலாளர்னா கட்சின்னா அவர் செல்லூர் ராஜு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. செல்லூர் ராஜுக்கு அந்த ஏரியாக்காரங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இனிமேல் அப்படியெல்லாம் நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கோபம் அவர் மனசுல வந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சால்வை கொடுக்குறாங்கல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு, அந்த சால்வியை வாங்கி அவருடைய பிஏட்ட கொடுக்குற மாதிரி சரட்டுன்னு செல்லூர் ராஜு மூஞ்சில் அடித்து விளையாண்டார். இதெல்லாம் பார்க்கும்போது செல்லூர் ராஜு ஆதரவாளர்கள்லாம் நொந்து நூலாயிட்டாங்க. செல்லூர் ராஜே ரொம்ப நொந்து போயிட்டார். செல்லூர் ராஜு மேலே ஏன் இவ்வளோ கடுப்பு அப்படின்னா, செல்லூர் ராஜு இன்னமும் மறைமுகமாக சசிகலாவோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு கோபம் எடப்பாடி பழனிசாமிகிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் இப்படி போயிட்டே இருக்குது. பார்க்கலாம் இந்த கட்சிக்குள்ளே இப்போ எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் இல்லையா அப்படிங்கிற ஒரு வழக்கோட தீர்ப்பு இன்றைக்கி வரப்போகுது. அதை தாண்டி செல்லூர் ராஜு எடப்பாடி பழனிசாமி கட்சியோட சீனியர்கள் எல்லாத்துட்டையுமே எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் முரண்பாடான ஒரு போக்கை கடைப்பிடிக்கிறாரு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. மூணாவது மிக முக்கியமான ஒரு விஷயம், அன்புமணி மேலே ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாரு? இப்போ அன்புமணி மேலே வந்து அவர் கொடுத்த 16 குற்றச்சாட்டுகளுக்கு வந்து அவர் பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. நீ சொல்கிற குற்றச்சாட்டுக்கு நான் பதில் சொல்லணும்னு அவசியமே எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி அன்புமணி அப்படியே இது போட்டிருந்தார். இப்போ இந்த பாமகவோட செயற்குழு வந்து ஒரு எடுக்கிற அன்புமணி மேலே சொல்கிற குற்றச்சாட்டுகளுக்கு அன்புமணி பதில் சொல்லலை அப்படின்னா டக்குன்னு என்ன செய்யணும்? அவர் உடனே ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கணும். ஏற்கனவே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறாங்க. ஏற்கனவே பார்த்திங்கன்னா அன்புமணியை ஆதரிக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்து மேலேயுமே ஒரு நடவடிக்கையை டக்குன்னு எடுத்தார் ராமதாஸ். ஏன் வந்து அன்புமணி மேலே மட்டும் எடுக்க மாட்டுறாரு? மகன் அப்படிங்கிற ஒரு விஷயமா அப்படிங்கிறது இல்லை. நிறைய விஷயங்களை வந்து அன்புமணி பேச மாட்டேங்கிறாரு. பேசினார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எல்லா விஷயங்களையும் வந்து வெளியே வந்துடும். ராமதாஸ் வந்து இன்னும் நிறைய அவமானப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும் அப்படிங்கிற ஒரு பயம் கூட ராமதாஸ்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை தாண்டி பார்த்திங்கன்னா அன்புமணிக்கு ஆதரவாளராக இருக்கிற மாநில பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் மேலேயும், பொருளாளர் திலகபாமா மேலேயும், மாநில செய்தி தொடர்பாளர் பாலு மேலையெல்லாம் நடவடிக்கை எடுத்தார். அதே போல் வந்து அவர் ஆதரிக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் சிவகுமார், வெங்கடேசன், சதாசிவம் ஆகியோரும் கட்சியில் விட்டு நீக்கினார், சஸ்பெண்ட் செய்தார். 90 மாவட்ட செயலர்களை புதுசாக நியமனம் பண்ணார். இப்படியெல்லாம் பரபரப்பாக உருவாக்குனவர் அன்புமணி மேலே மட்டும் நடவடிக்கை எடுக்கிறாரு. இன்னொரு 10 தேதி வரைக்கும் தள்ளி வைக்கிறார். ஏன்? பயமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியெல்லாம் வந்துருச்சு. திரும்பவும் நேற்று ஆலோசனை கூட்டம்லாம் போட்டு முடிச்சுட்டு ஏன்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டார். என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் பாமக கட்சி பேர், சின்னம், கொடி, தலைமை அலுவலகம் எல்லாமே அன்புமணி கட்டுப்பாட்டில் தான் இருக்குது, அன்புமணி பேரில் தான் இருக்குது. இதை தேர்தல் கமிஷனுமே ஒத்துக்குச்சு. அதனால் இப்போ இருக்க சூழ்நிலையில் எம்எல்ஏக்கள் 5 பேரில் 3 பேர் வந்து அன்புமணி ஆதரிக்கிறாங்க. கட்சியும் அவர் பேர் கட்டுப்பாட்டில் இருக்குது. ஒருவேளை இப்போ அன்புமணி மேலே ஒழுங்கு நடவடிக்கை அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவனுங்க தூண்டி விட்டு நம்ம ஒரு நடவடிக்கை எடுத்தோம் அப்படின்னோம்னா, ஒன்று இந்த கட்சி பெயர், சின்னம் எல்லாமே வந்து அன்புமணி கட்டுப்பாட்டுக்கு போயிடும். அப்படி போகலை அப்படின்னா தேர்தல் ஆணையத்துக்கு போகிறோம், நம்ம நீதிமன்றத்துக்கு போகிறோம் அப்படின்னோம்னா, போட மாம்பழ சின்னத்தை முடக்க, கட்சியை பிளவுபடுத்து அப்படின்னு சொல்லி பிளவுபடுத்திடுவாங்க. இப்போ வந்து தேர்தல் நெருக்கமாக இருக்குது. கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை நடத்தணும். அது வரைக்குமே பாமகவை இப்படியே கொண்டு போயிட்டு கடைசியில் வந்து 2 பேருமே ஒன்று சேர்ந்து ஒரு பேரத்தை பேசுவோம். ஏன்னா பாமகக்குன்னு ஒரு டிமாண்டை உருவாக்கி வைக்கணும் அப்படிங்கிறது தான் ராமதாஸோட எண்ணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது 2 பேருமே சேர்ந்து ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க. ஆனால் வந்து கட்சி வந்து அன்புமணி மேலே ராமதாஸ் எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுத்தாலும் கண்டிப்பாக அது ராமதாஸுக்கு தான் இழப்பு, ராமதாஸ் ஆதரிக்கிறவங்களுக்கு தான் இழப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் நேற்று நடந்த அரசியலில் பரபரப்பாக பேசப்பட்ட விஷயங்கள். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.